5 வயசுல ஸ்கூல் போக தொடங்கி 18 வயசு வரைக்கும் கொஞ்சம் கூட கட்டடிக்காமலுக்கு ஸ்கூல் போயிட்டு நல்ல மார்க்ஸ் எடுத்துட்டு காலேஜுக்கு என்டர் ஆகி அங்கே டிகிரியும் முடிச்சு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அங்கே மாஸ்டர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஹெச்டி முடிச்சு ஃபீல்ட் ட்ரைனிங் போயிட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் எடுத்துட்டு நீங்கள் ஒரு ஜாபுக்கு சேர்ந்தா அந்த ஜாபில் உங்களுக்கு கிடைக்கிற சேலரியை விட அதிகமாகவே ரொம்ப அதிகமாகவே 5 மினிட்ஸில் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஏஐ ஃபிகர் வந்துக்கிட்டு ஏர்ன் பண்ணுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி தான் ஒரு சில ஏஐ ஃபிகர்ஸ் ரொம்ப பெரிய தொகையில் மணி மேக் பண்ணிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஏஐ இன்ஃப்ளூயன்சஸுக்கு 100,000 இருந்துட்டு 7 மில்லியன் வரைக்கும் ஃபாலோவர்ஸ் இருக்குது. இந்த ஃபாலோவர்ஸை பேஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஏதோ ஒரு சோசியல் மீடியாவிலேயோ இந்த ஏஐ ஃபிகர்ஸ் வந்துக்கிட்டு மாதம் $1000 $10,000 இல்லை அதுக்கும் அதிகமாகவோ மேக் பண்ணுறது இருக்குது. இந்த மாதிரி ஜெனரேட் பண்ணுற ஏஐ ஃபிகர்ஸை வச்சு நீங்கள் ஆன்லைனில் மணி மேக் பண்ண முடியுமா முடியாதா? குறிப்பாக யூடியூப்பில் மணி மேக் பண்ண முடியுமா முடியாதா இந்த ஏஐயை மட்டுமே வச்சு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ உங்களுக்கு தெளிவாக பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ முதல்ல பார்த்துக்கோங்க, இல்லை இந்த வீடியோக்கு அப்புறம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உண்மையில தெரிய வேணும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையில அப்படி நீங்கள் யூடியூப்பில் இந்த மாதிரி ஏஐ ஃபிகர்ஸை வச்சு மணி மேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் அந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கிறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இந்த ஃபோட்டோகிராஃபில் இருக்க யங்கள் வந்துக்கிட்டு உண்மை கிடையாது, நான் ஏஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணது அப்படின்னு சொன்னால் நம்பக்கூடிய மாதிரிங்களா எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் கிளாசிக் ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு மாற்றினா அவள் இப்படி இருக்கிறா, எந்த வித்தியாசமுமே இல்லை. ஆனால் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஃபிகர்ஸை இந்த மாதிரி ஏஐயை யூஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்சஸை எப்படி கிரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி கிரியேட் பண்ணுற ஏஐ ஃபிகர்ஸை வச்சு எப்படி மணி மேக் பண்ணலாம் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன் எப்படி இந்த மாதிரி ஃபிகரை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி ஏஐ ஃபிகர்ஸ் ஏதாவது நீங்கள் ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கிறீங்களா இல்லை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா, அந்த நேரத்துக்கு என்ன சரி பிரச்சனை வந்துச்சா, இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஏஐ இன்ஃப்ளூயன்ஸை வச்சு ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அது மூலமாக மணி மேக் பண்ணுற ஐடியா இருக்குதா, அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியணுமா, இல்லை உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கிற நேரத்துக்கு சரியான முறைப்படி ஆன்சர் பண்ணுறதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். Share knowledge. I am a software engineer. I am a digital nomad. I love food. I am adventurous. I am an internet geek. I travel every weekend. And I am Rifas. ஸ்டெப் பை ஸ்டெப்பை பார்க்குறதுக்கு முன்னால் உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் வழங்கணும். இந்த மாதிரி ஏஐ ஃபிகர்ஸை கிரியேட் பண்ணுறப்போ அதை சோஷியல் மீடியாவில் பார்க்குற நிறைய பேருக்கு இது ஒரு ஏஐ ஜெனரேட்டட் ஃபிகர்னு சொல்லியோ இல்லை இது வந்துக்கிட்டு உண்மையில் ரியல் கிடையாது அப்படின்னு சொல்லியோ தெரியாது. ஸோ அவங்கள சீட் பண்ணுறதுக்கோ இல்லை இது மூலமாக ஸ்கேம் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி கேசஸ் வந்து இந்தியாவில் கொஞ்சம் மேற்கனவே நடந்திருக்குது. ஸோ அது வந்துக்கிட்டு இல்லீகல். அப்படி ஏதாவது செஞ்சு நீங்கள் பிடிப்பட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை வரும் சைபர் கிரைம் மூலமாக. ஸோ அதில் நீங்கள் தெளிவாக இருந்துக்கணும். ஸோ இதை எஜுகேஷனல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி ஜென்யூனான முறைப்படி நீங்கள் மணி மேக் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுங்கள். யாரையும் ஸ்கேம் பண்ணுறதுக்கோ இல்லை சீட் பண்ணுறதுக்கோ மற்றவங்களை ஏமாத்துறதுக்கோ இதை யூஸ் பண்ணாதீங்க. பிரச்சனை வந்துக்கிட்டு நீங்கள் யாரை ஏமாத்துறீங்களோ அவங்களுக்கு கிடைக்கிறத விட நீங்கள் மாட்டுப்படுறப்போ உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். நம்ம இன்றைக்கி ஏஐ இன்ஃப்ளூயன்சர் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிற வெப்சைட்டோட பேர் வந்துக்கிட்டு ரன் டிஃப்யூசன் அப்படின்னு சொல்கிறது. ஏஐ டூல்ஸ் வந்துட்டு நிறைய இருக்குது. வந்துக்கிட்டே நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட மெஷினில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய ஜிபியூ சைஸ், அதே மாதிரி ரேம் பெரிய சைஸில் நல்ல கம்ப்யூட்டர்லாம் உங்களுக்கு தேவை. ஆனால் இந்த ரன் டிஃப்யூசன் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கிற ஓப்பன் ஏஐ டூல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்துக்கிட்டு அவங்களோட சர்வரில் க்ளவுடில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அவங்க வெப்சைட்டில் சைன் அப் பண்ணி லாகின் ஆகிற நேரத்துக்கு அவங்களோட க்ளவுடில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற எல்லா ஏஐ டூல்ஸையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஏஐ ஃபிகரையோ வீடியோவையோ ஃபோட்டோகிராஃபியோ எதை வேணும்னு சொன்னாலும் க்ரியேட் பண்ண கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இல்லை ஒரு வைஃபை அவ்வளோதான் உங்களுக்கு தேவை. இப்போ ரன் டிஃப்யூசனுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் அவரோட ஹோம் பேஜ். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ சொல்லியிருக்கிறாங்க இது வந்துக்கிட்டு ஸ்டார்டிங் அட் 50 cents per hour, அதாவது ஒரு 1 ஹவருக்கு உங்களுக்கு $50 நீங்கள் பே பண்ணணுமா உங்களுக்கு. ஆனால் 30 மினிட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க. ஆனால் இதில் இருக்கிற இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணாத நேரத்துக்கு அதை போஸ்ட் பண்ணி வைக்க முடியும். அதாவது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சைன் அப் பண்ணிவிட்டு அவங்களோட டூல்ஸுக்குள்ள எக்ஸஸ் ஆகினீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எக்ஸஸ் ஆகிற நேரத்துலேருந்து ஒரு கவுண்ட் டைமர் வந்துக்கிட்டு ஸ்டார்ட் ஆகிரும். ஆனால் நீங்கள் எப்போ அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறீங்களோ, அதாவது நீங்கள் எப்படி இந்த ஃபிகரை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்துக்கிட்டு ஏதாவது டைப் பண்ணணும், சர்ச் பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற நேரத்துக்கு அந்த டூல்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணி வைக்கலாம். நீங்கள் போஸ்ட் பண்ணி இல்லை ஸ்டாப் பண்ணி வைக்கிற அந்த நேரத்துக்கு அந்த டைமை இந்த வெப்சைட் வந்துக்கிட்டு கால்குலேட் பண்ணாது. ஸோ உங்களுக்கு நிறைய டைம் மிச்சமாகும். நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த வீடியோ ஸ்டார்ட்டில் காட்டின அந்த 2 ஃபிகரையும் சேர்த்துக்கு எனக்கு 10 நிமிஷம் கூட போகலை. அது நான் ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணது. அவங்களோட ஃப்ரீ 30 மினிட்ஸ் வரை தான் கிரியேட் பண்ணேன். ஸோ எனக்கு இந்த வீடியோவில் அவங்களோட அந்த ஃப்ரீ 30 மினிட்ஸை வச்சு எப்படி இந்த ஃபிகரை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லப்போம். ஸோ நீங்கள் அதை தொடர்ச்சியாக யூஸ் பண்ணுறப்போ 2 இல்லை 3 நிமிஷத்துலேயே ஒரு 4-5 வேரியேஷனில் ஒரு ஃபிகரை உங்களால் கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும்.
ஸோ இப்போ அவங்க சைட்டுக்கு போயிட்டு ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துக்கிட்டு ஆப்ஷன்ஸ் வரும், எதை வச்சு நீங்கள் சைன் அப் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி. நான் வந்துட்டு என்னோட யூஸ் பண்ணாத ஒரு ஜிமெயிலை கொடுத்து அதை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் சொன்னால் இதுக்கப்புறம் நான் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ண போகிறது கிடையாது, வீடியோக்கு வேண்டி மட்டுமே இந்த 30 minutes ஃப்ரீ ட்ரையல் எடுத்திருக்கிறேன். உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணிங்கன்னு சொன்னால் கண்டினியூ கொடுத்தீங்கன்னு சொன்னால் லாகின் ஆகிடும். இப்போ எடுத்தோடனே உங்கள்கிட்ட கேட்கும் நீங்கள் இதில் ரன் டிஃப்யூசனில் எதை யூஸ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஏற்கனவே வந்துக்கிட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் ஓட்டோ அந்த 111 யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கிறீங்க, ஒரு ஈஸி லெவலுக்கு உங்களை ஃபஸ்ட்டு செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் ஃபோக்கஸ் அப்படிங்கிற அந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெல்லிங் வந்துக்கிட்டு ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லியிருக்குது, ஆனால் அதை எப்படி அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. நான் அது சம்மந்தம் ரிசர்ச் பண்ணவும் இல்லை. நம்ம ஈஸிக்காக வேண்டி ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிக்குவோம். ஸோ இப்போ ஃபோக்கஸ் தான் அதில் டிஃபால்ட்டாக சூஸ் ஆகி இருக்குது. நம்ம ஃபோக்கஸே சூஸ் பண்ணிவிட்டு செலக்டை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லுதோ இது வந்துக்கிட்டு உங்களோட என்வாயன்மெண்ட் செட் பண்ணுறதுக்கு 60 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு 3 minutes போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துக்கிட்டு அவ்வளோ நேரத்துக்கு வெயிட் பண்ணணுமே தவிர வேறு எதுவும் பண்ணக்கூடாது. ஆனால் நான் வந்துக்கிட்டு அவங்க கேட்குற அந்த சின்ன விஷயங்களை இன்புட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, சும்மா வெயிட் பண்ணால் ஒரு 1 minute உங்களோட என்வாயன்மெண்ட் வந்துக்கிட்டு லோட் ஆகிடும். சரி, நம்ம லாகின் ஆகணும்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு பார்த்தோம்னா இதான் அவங்களோட இன்டர்ஃபேஸ். இப்போ இங்கே வந்துக்கிட்டு நான் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஃபிகர்ஸ் ஜெனரேட் பண்ணுறப்போ இல்லை அந்த டூலை யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் தெளிவாக விஷயங்களை பார்த்துக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து அட்வான்ஸை சூஸ் பண்ணிவிட்டு என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே சூஸ் பண்ணுறேன். இப்போ செட்டிங் ஸ்டைல் மாடல்களை பார்த்தோம்னு சொன்னால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்துக்கிட்டு நம்மளுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ முதல்ல எப்படியான ஒரு ஃபிகரை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட அந்த ப்ராம்ப்ட்டில் கொடுக்கணும், அதாவது டிஸ்கிரிப்ஷன் சொல்லணும், நமக்கு தேவையான அந்த ஏஐ இன்ஃப்ளூன்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துக்கிட்டு ஃபிசிக்கலாக அவங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும், அவங்களோட ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்துக்கிட்டு நான் நீங்கள் பேஸ் பண்ணியிருக்கிறது நான் ChatGPT யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண ஒரு டிஸ்கிரிப்ஷன். வழக்கமாக நான் செய்கிறது கிடையாது, பட் இன்றைக்கி வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி அதை செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்துக்கிட்டு இதை விட கிளியராக, இதை விட தெளிவாக, இதை விட இன்னும் டீட்டெயில்டான ப்ராம்ப்ட்டை நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை கொண்டு வந்து நீங்கள் பேஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் போதும். பேஸ் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் சம்மந்தப்பட்ட அந்த 4 டூலையும் சூஸ் பண்ணி ஜெனரேட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபிகரை வந்துட்டு ஜெனரேட் பண்ண தொடங்கும். முதலாவது ஃபோட்டோகிராஃப் வந்துக்கிட்டு ஜெனரேட் ஆகிட்டு நம்ம வந்து ஒரே டைமில் 4 ஃபோட்டோஸ் தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ மற்ற 3 போது ஜெனரேட் பண்ணிட்டு இருக்குது. இப்போ 4 ஃபோட்டோகிராஃபையும் வந்துக்கிட்டு ஒரே ஆளோட அந்த 4 ஃபோட்டோகிராஃபையும் வந்து ஜெனரேட் பண்ணிட்டுது. ஆனால் இதை வந்துக்கிட்டு ஏஐ இன்ஃப்ளூன்சராக யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. என்னென்னு சொன்னால் இது வந்துக்கிட்டு ஏற்கனவே இருக்கிற ரியலிஸ்டிக் இமேஜ் ஒன்று எடுத்து கார்ட்டூனைஸ் பண்ணப்பட்ட ஒரு இமேஜ் மாதிரி இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனோட எண்டில் வந்துக்கிட்டு ரியலிஸ்டிக் ஃபோட்டோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் ஜெனரேட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபோட்டோ ஷுட் பி வெரி ரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது மறுபடியும் ஜெனரேட் பண்ண கொடுத்தோம்னு சொன்னால் இதை மறுபடியும் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ இந்த மறுபடியும் அதே மாதிரி தான் அந்த 2 நான் புதுசாக க்ரியேட் பண்ண 2 ஃபோட்டோவுமே வந்துருக்குது. அது வந்துக்கிட்டு ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஃபிகர் கிடையாது, ஏற்கனவே ரியலிஸ்டிக்காக இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து கார்ட்டூனைஸ் பண்ணப்பட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ ரியலிஸ்டிக்காக இமேஜஸ் வேணும் இந்த டூலில் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியாது, செட்டிங் ஸ்டெப்புக்கு போய்ட்டு ரியலிஸ்டிக்ன்றத ப்ரீசெட்டில் அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு ரியலிஸ்டிக் அப்படிங்கிறதுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஜெனரேட் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஃபிகர்ஸ் ஏஐ இன்ஃப்ளூயன்சஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு ஜெனரேட் பண்ணி தரோம். இப்போ அதை பண்ணி பார்ப்போம். இப்போ செட்டிங்கில் வந்து பெர்ஃபார்மன்ஸை வந்து நான் ஸ்பீடு அப்படிங்கிறதான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னு சொன்னால் நம்மளுக்கு லிமிட்டட் டைம் தான் இந்த ட்ரையல் வெர்ஷனில் இப்போ இருக்குது. ஸோ ஸ்பீடாக ஜெனரேட் பண்ணுறது நல்ல. ஆனால் நீங்கள் குவாலிட்டியை சூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களோட ஃபிகர்ஸ் வந்துக்கிட்டு ரொம்ப கிளியராக, ரொம்ப ரியலிஸ்டிக்காக, ரொம்ப குவாலிட்டியான ஒரு ஃபிகராக ஜெனரேட் பண்ணி தரோம். ஆனால் இப்போதைக்கு நம்ம இது ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு சொல்கிறதால லிமிட்டட் டைம் இருக்கிறதால நான் வந்து பெர்ஃபார்மன்ஸில் ஸ்பீடை சூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ ஜெனரேட் ஆன இந்த ஃபிகர்லாம் வந்துக்கிட்டு எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. இப்போ உண்மையில் வந்துக்கிட்டு பாருங்கள், 20 வயசு இந்தியன் கேர்ள் ஒன்று நம்மளோட கேமராவில் நம்ம உண்மையிலேயே ஃபோட்டோ பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு இந்த ஃபிகரை ஜெனரேட் பண்ணி தந்துருக்கு இந்த டூல். இப்போ நீங்கள் வந்துக்கிட்டு இந்த மாதிரியே இன்ஃப்ளூயன்சஸாக ஒரு ஃபிகரை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை ஒரு சோஷியல் நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் போஸ்ட் பண்ணுற எல்லா ஃபோட்டோஸுமே வந்துக்கிட்டு ஒரே ஆளோட தான் இருக்கணும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக அதே ஆள், அதே முகம், அதே மூஞ்சி இருக்கணும். நம்மளுக்கு ஜெனரேட் பண்ணி தந்துருக்கிறது ஒரு பேக்ரவுண்டில் ஒரு நேச்சர் சீன் ஒன்று இருக்குது, இல்லை ஒரு போர்ட்ரேட் மாதிரி இருக்குது. இப்போ அவங்க ஒரு மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரியோ, இல்லை அவங்க ஒரு ஸ்டூடியோவில் இருக்கிற மாதிரியோ, இல்லை அவங்க ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் இருக்கிற மாதிரியோ அந்த ஃபிகர் வேணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம அதையும் பண்ண முடியும். அதுக்கு வந்துக்கிட்டு அதே ஏஐ ஃபிகரை மறுபடி ஜெனரேட் பண்ணுற ஃபோட்டோவில் அதே மூஞ்சி வரக்கூடிய மாதிரி நம்ம செட் பண்ணணும். அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இப்போ நம்ம இங்கே இமேஜ் ப்ராம்ப்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஜெனரேட் பண்ணியிருக்கிற அந்த ஏஐ மாடலை இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஸ்வாப் அப்படின்னு சொல்கிற அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இப்போது 4 ஃபிகரை மறுபடியும் ஜெனரேட் பண்ண சொல்லுவோம்.
அவள் வந்துட்டு நம்ம ஏற்கனவே கிளாசிக் ட்ரெஸ்ஸில் ஜென்ரேட் பண்ணோம். இப்போ அதேகள் வந்துக்கிட்டு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருந்தால் எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி ஜென்ரேட் பண்ணிக்கொள்ளும். ஸோ அந்த மாதிரி 4 ஃபிகரை நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ணுறோம். இப்போ ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்குது, கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்குது. என்னென்னு சொன்னாக்க நம்ம ஸ்பீட் மோடை தான் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஜென்ரேட் பண்ணி முடிஞ்சது. பாருங்கள் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக அதே கேர்ள் அதே மூஞ்சோட ஆனால் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருக்கிறா. இப்போ உங்களுக்கு இதில் பிடிச்ச ஒரு ஃபிகரை, உங்களுக்கு பிடிச்ச ஒரு போஸை நீங்கள் இங்கே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுற அந்த சோஷியல் மீடியாவில் கொண்டு அப்லோட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு நேமையும் கொடுத்து இது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ப்ரொஃபைல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபைலுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வரப்போ அதில் வந்துட்டு நீங்கள் அவங்களோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாகவோ இல்லை ஸ்பான்சர்ஷிப் மார்க்கெட்டிங் மூலமாகவோ உங்களுக்கு மணி மேக் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது இன்ஸ்டாகிராம்லேயோ டிக்டாக்லேயோ பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியான ரீச் ஆகிருக்கும். அதுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லி நான் இந்த வீடியோ ஸ்டார்ட்டில் உங்களுக்கு மென்ஷன் பண்ண அந்த வீடியோவை சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அவள் இப்போ ஒரு போர்ட்ரேட் மாதிரி இருக்கிறா, ஆனால் உங்களுக்கு விரும்பின போஸ்ட்டில் வேணும்னு சொன்னால் அதையும் நீங்கள் ஜெனரேட் பண்ணிக்கலாம். இதே இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோகிராஃப் மாதிரி தான் ஜெனரேட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு ஃபோட்டோகிராஃப் மட்டுமே ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் கொடுத்து இந்த மாதிரியே இன்ஃப்ளூன்ஸை க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால் இது போதும். ஆனால் உங்களுக்கு ரீல் பண்ண வேணும் இதே கேளை வச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வீடியோ தேவை இதே கேளை வச்சு, அதை கூட இந்த யூடியூப்பில் வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அதை கேளுங்க. நான் அதுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு வீடியோ செய்கிறேன். இதை பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஏஐ இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு எப்படி ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறா அப்படின்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் தேடினீங்கன்னு சொன்னால் மாதம் லட்சக்கணக்கு உழைக்கலாம், மாதம் ஆயிரக்கணக்கு உழைக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய வீடியோ வரும். அப்படி உழைக்கலாமா இல்லையா அப்படின்னு சொன்னால் அப்படி உழைக்கலாம். ஆனால் அதுக்கு வந்துக்கிட்டு அந்த மாதிரி நிறைய வருமானம் வரக்கூடிய மாதிரிக்கு நீங்கள் இதை வச்சு செய்யலாம். ஆனால் நீங்கள் அதை வந்து யூடியூப்பில் பண்ணலாமா முடியாதா அப்படின்னு சொல்லி நான் சொன்ன அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணாலும், நீங்கள் எந்த ஒரு ஆன்லைன் பிஸ்னஸை சூஸ் பண்ணாலும், உங்களோட நீஷ் என்னவா இருந்தாலும், உங்களோட அப்ரோச் என்னவா இருந்தாலும் நீங்கள் வந்துக்கிட்டு குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை பண்ணாத வரைக்கும் ஆன்லைனில் உங்களால் மணி மேக் பண்ணவே முடியாது. ஸோ அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ சொல்லியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு ஏஐ இன்ஃப்ளூயன்சர்ஸை க்ரியேட் பண்ணி ஆன்லைனில் மணி மேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணிக்கிற அந்த 7 விஷயங்களையும் ஃபாலோ பண்ண மட்டும்தான் உங்களால் அது முடியும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக உங்களுக்கு பிரயோசனமான டிப்ஸ் வேணும், ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.